ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக். இது சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். ஸோ நம்ம ஆஸ்பிரன்ஸ் வந்து பொதுவாக கேட்குற ஒரு காமனான ஒரு குழப்பமான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, மனசில் குழம்பிட்டே இருப்பாங்க, அது டவுட்டாக கேட்பாங்க. என்ன அப்படின்னா, வீட்டில இருந்தே படிச்சா ஆன்லைன் கோர்ஸில் படிச்சுக்குவா, இல்லை கோச்சிங் சென்டர் போய் படிச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணவங்களே கூட ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்டிலேருந்தே படிக்கலாமேன்னு டவுட் இல்லை. அதுக்கான கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இந்த 5 பாயிண்ட்ஸும் நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு அந்த டெசிஷன் எடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து கோச்சிங் சென்டர் போய் டீச் பண்ணிட்டு இருக்கேன், ஆன்லைன்லையுமே கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை ஆஸ்பிரன்ஸ், ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ இருக்கிறத விட்டுருங்க. உங்களோட ஹிஸ்ட்ரி ஒரு 12th காலேஜ் வரைக்கும் ஒரு ஒரு படிச்சு வச்சிருக்கீங்களா, அதில் வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் லேர்னரா இல்லை நீங்கள் ஒரு குரூப் ஸ்டடி பர்சனான்னு பாருங்க. சரியா? நீங்கள் வந்து செல்ஃப் லேர்னர், எனக்கு நானே டவுட்ஸ் வரும்போது நானே தேடி ரிசர்ச்லாம் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிப்பேன். எனக்கு குரூப் ஸ்டடி பண்ணும்போது என்னோட வேவ் லென்த் குறையுது. கூட்டமாக சால்வ் பண்ணும்போது வீட்டில் சால்வ் பண்ணால் ஸ்பீடாக பண்ணுறேன், எல்லாமே சீக்கிரம் படித்து முடிச்சிடுறேன். பட் அங்கே போகும்போது என்னோட ஸ்பீட் குறையுதுன்னா நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து தனியாக படித்தா தூங்கிடுவேன், இல்லை போர் அடிக்கும், இல்லை எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்காது அப்படின்றவங்க குரூப் ஸ்டடி சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? புரியுதா? செல்ஃப் லேர்னராக இருந்தால் ஆன்லைன் கோர்ஸ், குரூப் ஸ்டடி எனக்கு மோட்டிவேஷன், எனக்கு கேங் வேணும்னா கோச்சிங் சென்டர். சிம்பிள் ஆஸ். அதுக்கப்புறம் ரொம்ப யோசிக்காதுங்க, அவ்வளோதான். நீங்க எப்படியோ அதான் உங்களுடைய மைண்ட் செட் தான் ஆன்சர். ஓகே, இதுல ஒரு டிக் போட்டுக்கோங்க எதுல அப்படின்னு. அடுத்து, நீங்களோட ஆக்குபேஷன். நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, ஜாப் போயிட்டு இருக்கீங்க, 9 to 5 டயர்டா வருவீங்க வீட்டுக்கு வந்தோடனே, இல்ல ஹோம் மேக்கரா ஒர்க் பண்றீங்க, வீட்டை பாத்துக்கிறீங்க நீங்க தான். ஸோ நேரம் நிறைய கிடைக்காதுன்னா ஆன்லைன் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட். ஏன் நான் சொல்றேன், இல்லை எனக்கு ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன், நான் வந்து இதுக்கு தான் இருக்கனே, இதுக்காக தான் படிச்சுட்டு தான் இருக்கனே அப்படின்னா நீங்கள் கோச்சிங் சென்டர் போகலாம், ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை கோச்சிங் சென்டர் போயிட்டு அப்புறம் ஃபர்தராக வீட்டில் வந்து ஆன்லைன் ஸ்டடி பண்ணலாம், பிரச்சனையே இல்லை ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஏன்னா யூ ஹேவ் ஆம்பிள் டைம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் டைம் தான். ஈவினிங் ஒரு 7 to 8, 7 to 10, இல்லை காலையில் வெடிகாலில் எழுந்துச்சி ஒரு 4 to 5, 4 to 6, இல்லை இந்த மாதிரி ஒரு 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 மற்றவங்களுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பரேஷனை போடணும். சரியா? அப்போ அந்த கொஞ்சம் டைமையும் நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறது வர்றது, இல்லை வந்து என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் சிம்பிளாக ஒரு பெஸ்ட்டான கோர்ஸை வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த 2 வீடியோ முடிச்சிடணும், இன்னைக்கு நைட்டு முடிச்சிடணும், இன்னைக்கு காலைல முடிச்சிடணும், இன்னைக்கு இந்த டைம் இருக்கு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும். சரியா? ஏன்னா கோச்சிங் சென்டர்ஸ்லையும் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஈவினிங் கிளாஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த கொஞ்சம் டைமில் அது மறுபடியும் அந்த ட்ராவலிங் அதெல்லாம் வரும்ன்றதுனால சொல்கிறேன். இது பார்த்துக்கோங்க. தேர்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா டிஸ்டன்ஸ். இதை நிறைய பேர் கனெக்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா கோச்சிங் சென்டர் நான் பார்க்குறேன் வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் படிக்கிறாங்க. நோ இஷ்யூஸ், நல்ல கோச்சிங் சென்டராக 4 பேர் தேடி தான் வருவாங்க. பட் உங்களுக்கு உங்களுக்கு இஃப் யூ ஆர் செல்ஃப் லேர்னர், நான் வீட்டிலேருந்தே படிக்கக்கூடிய நல்ல வரும், எனக்கு இந்த ஆன்லைன் கோர்ஸும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னும் போது உங்களோட டைம் வந்து தூரமாக போய் நீங்கள் படிக்கும்போது ட்ராவலுக்கு போயிட்டு வரதுக்குன்னு ஒரு டைம் ஆகுது, போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாயிடுறீங்க, அது ஒரு டைம் ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணுறது இல்லை. அதெல்லாம் சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இன்னொருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த காம்படிஷன் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டுக்கு நியர்பையே ஒரு சூப்பரான சென்டர் இருக்குன்னா சூப்பர். இல்லை நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் படிக்கணும், நல்ல நல்ல கோர்ஸே இருக்கு, அதே வாங்கி நீங்கள் அழகாக வீட்டிலேருந்து படிச்சிடலாம். சூப்பர். ஃபோர்த்து, ஃபீ. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கோர்ஸ் ஃபீ ஆங்கிள் நம்ம கம்பேரே பண்ண முடியாது ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன்னா ஒரு கோச்சிங் சென்டர்னும் போது அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உங்களை வர வச்சு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கு அவங்க வாடகை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அந்த ப்ரைஸிங் தான் வைப்பாங்க. பட் ஆன்லைன் கோர்ஸ்னும் போது நோ, ஒரே பர்சன் தான். ஓகேவா? ஒரே பர்சன் தான். ஒன்றும் வந்து 10 பேர் வந்து உட்கார போகிறது இல்லை. ஸோ ஒரே வாட்டி ஷூட் பண்ணி அதை எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரைஸ் காஸ்ட் கட்டிங் தர முடியும். ஸோ இது ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். பட் உங்களுக்கு வந்து ஃபீ வந்து ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கோர்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் நிறைய விஷயங்கள் வாங்கிக்கலாம், நல்ல விஷயங்களே வாங்கிக்கலாம். ஓகேவா? ஏன் நான் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன். அண்ட் அதுவும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பேங்கிங் படிக்கிறீங்கன்னா குவான்ஸ் ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கலாம், ரீசனிங் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட ரீசனிங் பேக்கேஜ் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ஒரு அசம்பிள் பண்ணிக்கலாம். ஆனால் இதே கோச்சிங் சென்டர் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீ நோ இஷ்யூவாக இருந்தால் கோச்சிங் சென்டர் போய்க்கலாம். எனக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும் சார், பக்காவாக போயிட்டு பக்காவாக படிச்சுட்டு வரணும், எனக்கு ஃபீஸ்லாம் பிரச்சனை இல்லை, ஓகே நல்ல கோச்சிங் சென்டர் கேள்விப்பட்டேன் அப்படின்னா கோச்சிங் சென்டர் போகலாம். சரியா? இது ஒரு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வந்து இது நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை ஆஸ்பிரண்ட்ஸ், என்ன அப்படின்னா கண்ணு பிரச்சனை அப்படின்றது. ஸோ எதுக்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்க விட்டுடுறாங்க. அது வந்து நான் கண்ணுன்னு போட்டிருக்கேன், பட் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதனால் வருதுன்னா, ஸோ அவங்களோட ஒர்க் இருக்கும். லைக் நான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலிலேருந்து அவங்க கம்ப்யூட்டரில் ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு வராங்க, அவங்க மறுபடியும் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தாங்கன்னா மறுபடியும் கம்ப்யூட்டர் எக்ஸ்போஷர், கண்ணு பாதிக்கப்படும்.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சொட்டு மருந்துகள்லாம் நிறைய போட வேண்டியது வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக மீதி இருக்க கொஞ்சம் டைமும் கண்ணை ரெஸ்ட் விட்டு ஒரு கோச்சிங் சென்டர் போய் ஜாயின் பண்ணிடுங்க. அது பெஸ்ட்டு. ஓகே, ஏன்னா மறுபடியும் நீங்கள் 1 hour வீடியோ 2 hour வீடியோ அதில் பார்க்கணும். இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் டைம்லாம் எனக்கு ரொம்ப ஆல்ரெடி கிடையாதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தாராளமாக வந்து கோர்சஸ் எடுத்துக்கோங்க. ஸோ புரியுதா? கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகலை, சூப்பராக இருக்குன்னா ஆன்லைன் கோர்ஸ். இல்லை எனக்கு ஐ இஷ்யூஸ் இருக்குன்னு போது ரொம்ப ஸ்க்ரீன் டைம் தராதீங்க. ஏன்னா அது ஒரு ஃபேக்டராக அவங்களுடைய ப்ரிப்பரேஷனே டவுன் பண்ணுறதுக்கு உங்களே டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு எப்படி பர்சனலாக இருக்குது, அந்த கோர்ஸ் அந்த கோச்சிங் சென்டரோட ரெப்புடேஷன் எப்படி இருக்குது, அது எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆங்கில டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம அதையும் வந்து வீடியோ போட்டுடலாம். நன்றி. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.